ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Preejasamayal. இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்டியான ஒரு மீன் பொரியல் தான் பார்க்க போகிறேன். ரொம்ப டேஸ்டியான இந்த மீன் பொரியல் எப்படி பண்ணலான்னு நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இன்றைக்கி அயில மீன் தான் பொரியல் பண்ண போகிறேன். அயில மீன் நான் இன்றைக்கி 4 மீன் எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். இதில் கொஞ்சோண்டு உப்பையும் சேர்த்துக்கலாம். அளவாக மட்டும் சேர்த்துக்கங்க. உப்பு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ இது ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். மீன் நம்மளுக்கு சீக்கிரமே வெந்துடும், அதனால் ஒரு பக்கம் வெந்தோடனே மறுபக்கம் சீக்கிரமே திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ 2 பக்கமே நல்லா வெந்துருச்சு, இதை நம்ம எடுத்துடலாம். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம். நம்ம இதில் இருக்கிற முள் எல்லாமே எடுத்துகிட்டு தான் பொரியல் பண்ண போகிறோம், அதனால் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம். இந்த அயில மீனில் முள் அவ்வளோக்கா இருக்காது, கொஞ்சமாக தான் இருக்கும். நம்ம சீக்கிரமாகவே இந்த மாதிரி வேக வைக்கும்போது நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை இப்போ நம்ம எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்து ஒரு மண்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். எப்போதுமே இந்த மாதிரி ரெசிபி செய்யும்போது தேங்காய் எண்ணெய் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு பட்டை வெத்தை, இஞ்சியும் பூடையும் நான் கொஞ்சோண்டு தட்டி சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வதக்கிடலாம். இதில் இப்போ கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்க்க போகிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்திருக்கேன், நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ இதோட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இது வதங்குற அளவுக்கு உப்பையும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது வதங்கிட்டு இருக்கிறதுக்குள்ளேயும் நம்ம இதுக்கான தேங்காவை அரைச்சி எடுத்துடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு சேர்த்துருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். பெருசாக இருந்தேன்னா 5 மட்டும் எடுத்துக்கேன், குட்டியாக இருக்கான்னு நான் 10 எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. கொஞ்சோண்டு தேங்காய் சேர்த்துக்கலாம். இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்கிறது இல்லை. இதுக்கு காரம் பச்சை மிளகாவும் குருமிளகோட காரம் தான் நம்மளுக்கு இருக்கணும். இதை இப்போது அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி தான் அரைச்சி எடுக்கணும். 1-2 அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சா நல்லா இருக்காது, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. மீன் எல்லாம் முள் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இருக்கிற எல்லா முள்ளையும் எடுத்துட்டேன். இதில் முள்ளே இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. அதனால தான் குழந்தைகளுக்கெல்லாம் இது தாராளமாக நம்ம ஊட்டி விடலாம். இப்போ இதை இதோட சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் இதில் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பொடி சேர்த்துருக்கேன். கறி மசாலா ஸ்மெல் உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது 2 நிமிஷத்துக்கு மட்டும் மூடி வச்சிடலாம். ரொம்ப நேரம் மூடி வைக்க வேணாம், ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் மூடி வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை மூடி எடுத்த பிறகு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ டேஸ்டியான மீன் பொரியல் இங்கே ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி மீன் கிடச்சிச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் எப்படின்னு எனக்கு சொல்லிடுங்க.